மெட்லாப்ஸ்ல பிரான்சைஸ் எடுக்கிறவங்களுடைய ப்ராஃபிட் ஷேர் வந்து அதிகம், ரொம்ப ரொம்ப அதிகம். பிரான்சைஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா கொடுத்துட்டு இருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் டயக்னாஸ்டிக் சென்டராக இப்போ வந்து நமக்கு போயிட்டு இருக்கு. ஸோ எங்ககிட்ட பிரான்சைசி வரவங்க அவங்க வந்து நல்லா ப்ராஃபிட் பண்ணி அவங்க முன்னுக்கு வரணும், அவங்க டெவலப் ஆகணும். 2.5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்ல நாங்க வந்து உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய பிராண்டிங் போர்ட்ல இருந்து ஒரு ஃபுல் லேப் செட்டப் வந்து நாங்க பண்ணி கொடுத்துருவோம். வால்யூம் எவ்வளவு சார் உங்களால எடுக்க முடியும்? டே ஆவரேஜா ஒரு 7,000 வரும். மந்த்லி பாத்தீங்கன்னா Hi all, welcome back to Vibrations of Mind. So இன்னைக்கான வீடியோல பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டு ரிலேட்டடான ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிரான்சைசி ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்க போறோம். ஜென்ரலா மெடிசன் ஃபீல்டு ரிலேட்டடான எனி ஸ்மால் பிசினஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அதுல ஹை ப்ராஃபிட் இருக்கும். அதை ப்ராப்பரா ஆர்கனைஸ்டா சிஸ்டமேட்டிக்கா எடுத்துட்டு போகும்பொழுது ப்ராஃபிட்ஸ் இன்னும் ரொம்ப அதிகமா இருக்கும். பட் டீமோட நியூ மெம்பர் குமரன் தான் இது இன்டர்வியூ பண்ணிருக்காரு. கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. வெல்கம் டு வைப்ரேஷன் ஆஃப் மைண்ட் சேனல். இன்னைக்கு நம்ம காஞ்சிபுரத்துல இருக்க மெட்லாப்ஸ் இந்தியா எக்ஸ்பர்ட் இன் டைனஸ்டிக் அவங்களுடைய ஃபவுண்டர் தான் நம்ம மீட் பண்ணி வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். உங்களை பத்தி சொல்லுங்க சார். வணக்கம், நான் உங்கள் பீட்டர் விஜயகுமார், மெட்லாப்ஸ் இந்தியா லெபார்டரி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர். மெட்லாப்ஸ் இந்தியா லெபார்டரி பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2013 ஆரம்பிச்ச இந்த டயக்னாஸ்டிக் லெபார்டரி இன்னைக்கு வந்து ஒரு கார்பரேட் லெபார்டரியா வந்து ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு அதனுடைய பிரான்சைஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் அப்ராட்லயும் அதனுடைய பிரான்சைசி ஒர்க் போய்கிட்டு இருக்கு. சார், மெட்லாப்ஸ் இந்தியா பிரான்சைஸ் கொடுக்கறதுக்கான மோட்டிவ் எங்களுடைய வெப்சைட்ல medlabsindialaboratory.com வெப்சைட்ல நீங்க விசிட் பண்ணீங்கன்னா போட்டிருக்கோம். எங்களோட விஷன் பாத்தீங்கன்னா 2040 வேர்ல்ட்ஸ் லீடிங் டயக்னாஸ்டிக் சென்டர்ல நாங்க அச்சீவ் பண்ணுங்கிறது. ஸோ அந்த விஷனுக்காகவும் இன்னொன்று பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் டயக்னாஸ்டிக் சென்டரா இப்போ வந்து நமக்கு போயிட்டு இருக்கு. இதனுடைய சக்சஸை வந்து ஷேர் பண்ணணும் எல்லாருக்கும் அப்படிங்கிறது இன்னொன்று செகண்ட் தாட். இன்னொன்று பாத்தீங்கன்னா நம்ம இந்த டயக்னாஸ்டிக் சென்டர் இந்த ஃபீல்டுல நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வந்து நாங்க வந்து கிரியேட் பண்ணணும். நியூவா இந்த ஃபீல்ட்ல வரவங்களுக்கு அவங்களுக்கு நல்லா கைட் பண்ணி அவங்களுடைய லைஃப்ல இந்த ஃபீல்டுல டெவலப் ஆகிறது தேவையான எல்லா அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கணுங்கிறது. ஓகே சார், நம்ம லெபார்டரியில என்ன மாதிரி கீ சர்வீஸ்லாம் நம்ம ஆட் பண்ணணும்? மெட்லாப்ஸ் இந்தியா லெபார்டரியில பாத்தீங்கன்னா மெயின் வந்து கீ சர்வீஸ் நம்ம பண்றது பேஷண்ட்டுக்கான டெஸ்டிங் சர்வீஸ். இப்போ வந்து நம்மளுடைய லேபுக்கு வந்து வாக்கினோ அல்லது வந்து ஹோம் கலெக்ஷனுக்கோ வந்திருக்க பேஷண்ட்டுடைய அந்த டெஸ்டிங் டயக்னாஸ்டிக் சாம்பிள்ஸ் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி அவங்களுக்கு அக்யூரேட்டான ரிப்போர்ட் வந்து அந்த குறிப்பிட்ட அவங்க கேட்க எதிர்பார்க்கிற அந்த டேர்ன் அரௌண்ட் டைம் அந்த ஷார்ட் பீரியட்ல அவங்களுக்கு ஒரு ரிலையபிளான ப்ரிசிஷன் ரொம்ப அக்யூரேட்டான ரிப்போர்ட்டை அவங்களுக்கு கொடுக்குறது இது ஃபர்ஸ்ட் அண்ட் ப்ரையாரிட்டி ரோல் வந்தது. சார், மெட்லாப்ஸ் இந்தியாவோட ரிலையபிலிட்டி அண்ட் குவாலிட்டி நீங்க எப்படி சார் இன்ஷூர் பண்றீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டிங் லெபார்டரி அப்படிங்கன்னா எங்களுக்கு டெஸ்டிங்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து NABL அக்ரிடேஷன் வாங்கியிருக்கோம். இந்த NABL அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் அக்ரிடேஷன் போர்ட் ஆஃப் லெபார்டரிஸ்னு நமக்கு இந்தியாவில லெபார்டரி இந்த இண்டஸ்ட்ரியில வாங்கக்கூடிய ஹையஸ்ட் அக்ரிடேஷன் தான். இந்த அக்ரிடேஷன் படி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு வந்து அவங்களோட கைட்லைன்ஸ் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சாம்பிள் வந்து கலெக்ஷன்ல இருந்து சாம்பிள் பில்டிங் அதனுடைய சாம்பிள் வந்து செப்பரேட் பண்றது அண்ட் வந்து ப்ராசஸ் பண்றது அதுக்கப்புறம் வந்து ரிப்போர்ட்டிங் அதுபடி எல்லாத்துக்குமே வந்து அவங்களோட கைட்லைன்ஸ் இருக்கு. ஸோ அந்த கைட்லைன்ஸ் படி நம்ம வந்து எவ்ரி டெஸ்ட் வந்து நாங்கள் வந்து ப்ராசஸ் பண்றோம். ஸோ அது வழியா நம்ம வந்து உங்களுக்கு குவாலிட்டி என்ஷூர் பண்றோம், அக்யூரேசி. இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எக்ஸ்பர்டைஸ்டு லேப் டெக்னீஷியன்ஸ் அந்த டாக்டர்ஸ் இருக்காங்க. இது வழியாவும் வந்து குவாலிட்டி என்ஷூர் பண்றோம். நீங்க மெட்லாப்போட ஒரு ஃபவுண்டர், உங்களுடைய டே டு டே ஆபரேஷன்ஸ் மெயின் எங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் டே டு டே ஆபரேஷன்ஸ் பார்த்தோம்னா எவ்ரிடே மார்னிங் வந்து 7 o'clock எங்களுடைய எல்லா பிரான்ச்சும் பிரான்ச்சைஸும் ஓப்பன்ல இருக்கா, ஓப்பன் பண்ணியாச்சா. எங்களுடைய பிஸி அவர் வந்து மார்னிங் தான். ஸோ அந்த மார்னிங்ல வந்து எங்களுடைய டீமுக்கு எங்களுடைய பிரான்ச்சைசிக்கு வந்து அவங்களுக்கு என்ன கைட்லைன்ஸ் தேவைப்படுதா, டெஸ்ட் ரிலேட்டட் ஏதாவது கைடு தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி அவங்கள மானிட்டர் பண்ணி அவங்களை கைட் பண்றதா எங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ எந்த பிரான்ச்சைஸ்ல இருந்து எங்களுக்கு கால் வருதோ அவங்களுக்கு இமீடியட்டா அந்த ஃபோன் அட்டன் பண்ணி அவங்களுக்கு தேவையான கைடன்ஸ் கொடுக்குறது இதுதான் மெயினான. சூப்பர் சூப்பர் சார். நம்ம பிரான்சைஸ் கொடுத்தது மட்டும் இல்லாம உங்களுக்கு நம்ம சப்போர்ட்டிவாவே கண்டிப்பா பண்ணி தானே ஆகணும். பிரான்சைசி ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க என்ன மாதிரி சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? மெட்லாப்ஸ் இந்தியா பிரான்சைசி வந்து நாங்க ஆல்ரெடி வந்து எங்களோட ஒரு சக்சஸ்ஃபுல் பிராண்டா இருக்கனால எங்களுக்கு வந்து பிரான்சைசி ஆப்ஷன் கொண்டு போகும்பொழுது நிறைய பேர் எடுத்துட்டாங்க. ஸோ எங்களுக்கு அதுல சேலஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாக்டா என்னன்னு சொல்லணும்னா நாங்க வந்து இப்போ எங்களுடைய 13 வருஷம் 15 வருஷம் இந்த எங்களுடைய அந்த ஜேர்னில எங்களுக்குன்னு ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா வந்து நாங்க வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த ஃபார்முலாவை அந்த ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் இதுதான் ப்ரொசீஜர்னு இருக்கு. இப்படி பண்ணா அது சக்சஸ்ஃபுல் ஆகும், இப்படி பண்ணா நமக்கு வந்து டைம் எடுக்கும் அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவை வந்து ஒவ்வொரு பிரான்சைஸையும் வந்து ஃபாலோ பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் ஒரு சேலஞ்சஸா இருந்தது. அதை 100% ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா சக்சஸ் வந்து சீக்கிரம் கிடைக்குது. அந்த மாதிரி சேலஞ்சஸ் நீங்க ஃபேஸ் பண்ணணும்னு சொன்னீங்க, அந்த சேலஞ்சஸ் எல்லாம் எப்படி சார் ஓவர் கம் பண்ணி? முக்கியமா பாத்தீங்கன்னா எங்களுடைய சிஸ்டம்ஸ் ஃபைன் டியூன் பண்ணி எங்களுடைய சிஸ்டம்ஸ் கொடுத்துருக்கோம். மெட்லாப்ஸ் இந்தியாவில் பிரான்சைசி வந்து இந்த சிஸ்டம்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அது மூலமா நாங்க என்ஷூர் பண்றோம். உங்களுடைய எக்ஸ்பென்ஷனுக்கு நெக்ஸ்ட் எந்த மாதிரி ஏரியாலாம் டார்கெட் பண்ணிருக்கீங்க? சவுத் இந்தியா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி ஆல்ரெடி இப்போ இருக்கும். ஸோ நார்த் இந்தியா வந்து நம்ம இப்போ டார்கெட் பண்ணியிருக்கோம். நார்த் இந்தியாவில் இப்போ நிறைய பேர் பிரான்சைஸ் கேட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட நியர்பை கண்ட்ரிஸ் ஒன்றும் சொல்ல போனா வந்து ஸ்ரீலங்கா, பூட்டான், நேபாள் அண்ட் வந்து தாய்லாந்து, மொரிஷியஸ்
இன்னும் வந்து தான்சானியா, பங்களாதேஷ், இந்த மாதிரி வந்து நியர்பை கண்ட்ரீஸ்ல வந்து இப்போ நம்ம டார்கெட் பண்றோம். அதுக்கான கிரவுண்ட் ஒர்க் போயிட்டு இருக்கு சார். சார் இப்போ நியூ பிரான்சைஸ் ஓபன் பண்ணா அதோட ப்ராசஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண முடியுமா? நியூ பிரான்சைஸ் ஓபன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய வெப்சைட் medlabsindialaboratory.com வெப்சைட்டை விசிட் பண்ணும்போது அதில் வந்து நம்ம பிரான்சைசி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். பிரான்சைஸ் அப்ளிகேஷன் ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு சென்ட் கொடுத்தா எங்களுடைய அட்மின் மார்க்கெட்டிங் டீமுக்கு வரும். மார்க்கெட்டிங் டீம்ல இருந்து அவங்கள யார் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்களோ அவங்கள வந்து ஃபாலோ பண்ணி எழுதுவாங்க. இல்ல அதர்வைஸ் இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தா எங்களுக்கு இந்த 9486033424 எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பர் கால் பண்ணாங்கன்னா நாங்கள் வாட்ஸ்அப்ல அவங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸ் அனுப்பி வச்சு எங்க டீம் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கோம். சார் இப்போ ஒரு பிரான்சைஸ் எடுக்கிறோம்னா அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆகும் அண்ட் அதை ரன் பண்றதுக்கு என்ன மாதிரியான அசோசியேஷன்? இப்போ பாத்தீங்கன்னா மெட்லாப்ஸ் இந்தியால நம்ம வந்து ஒரு 5 வகையான பிரான்சைஸ் கொடுக்குறோம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா மெட்லாப்ஸ் இந்தியா கலெக்ஷன் சென்டர். இந்த கலெக்ஷன் சென்டர்ல பாத்தீங்கன்னா 2.5 lakhs வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நாங்க ஃபுல் லேப் செட்டப் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இதே போல தான் வந்து மெட்லாப்ஸ் இந்தியா பிரான்சைசி லேப் பண்றோம். அது வந்து 8.5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்து மெட்லாப்ஸ் இந்தியா சூப்பர் பிரான்சைஸ் லேப் பண்றோம். அது வந்து 35 lakhs இன்வெஸ்ட்மெண்ட். மெட்லாப்ஸ் இந்தியால ஸ்கேன் சென்டர் பண்றோம். அது வந்து up to 4 crores வரைக்கும் இருக்கு. 1 to 4 crores. மெட்லாப்ஸ் இந்தியா சூப்பர் ஸ்கேன் அண்ட் பெட் ஸ்கேன் பிரான்சைஸ் பண்றோம். அது வந்து 10 crores வரைக்கும் இருக்கு. ஸோ இது எல்லாத்துலயுமே கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் வந்து ப்ரொசீஜர்ஸ். சார் இப்போ இந்த பிரான்சைஸ் எடுக்கிறாங்க. சோ இதுல நீங்க சொன்னீங்க அந்த லீஸ் அப்புறம் அந்த எலக்ட்ரிசிட்டி அந்த மத்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அது வந்து எதுவுமே இதுல இன்க்ளூட் ஆகுமா இல்ல எந்த மாதிரி? இல்ல இப்ப நீங்க வந்து 2.5 lakhs வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம கிட்ட தரீங்கன்னா அந்த 2.5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்ல நாங்க வந்து உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தவிர உள்ள இருக்கக்கூடிய பிராண்டிங் நாங்க கொட்டேஷன் கொடுத்துருவோம். உங்களுக்கு வந்து வெளியில இருக்கக்கூடிய போர்ட்ல இருந்து ஒரு ஃபுல் லேப் செட்டப் வந்து நாங்க பண்ணி கொடுத்துருவோம் அந்த 2.5 lakhsக்கு. ஸோ அந்த இடத்துக்கு நீங்க தேவையான வாடகை அல்லது லீஸ் நீங்க எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இது மட்டும் தான் நீங்க பாத்துக்க வேண்டிய வரும். அதுக்கும் நாங்க கைட் பண்ணுவோம். சார் இப்போ பிரான்சைஸ் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க உங்க சைடுல இருந்து எந்த மாதிரி சப்போர்ட்லாம் கிடைக்கும் சார்? ஃபினான்ஷியல் சப்போர்ட் அது வேற எதனா சப்போர்ட் உங்க சைடுல இருந்து கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, சப்போர்ட் பண்றோங்க. ஃபினான்ஷியலா உங்களுக்கு என்ன சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சிலர் வந்து பேங்க் லோன் போவாங்க. சூப்பர் பிரான்சைஸ் எல்லாம் போகும்போது பிரான்சைஸ் லேப்ல ஒரு 8.5 lakhs வருது. இன்கேஸ் அவங்களால முடியலங்கிற பட்சத்துல அவங்க ஏதாவது லோன் ஆப்ஷன் தான் போகணும்னா அவங்க வந்து நியர்பைல இருக்க பேங்க் போய் அவங்க வந்து அப்ரோச் பண்ணிட்டு அவங்க வந்து லோனுக்கு எலிஜிபிளா அப்படின்னு சொல்லி அதை மட்டும் அவங்க பாத்துட்டாங்கன்னா அடுத்து அதுக்கான ஸ்டெப்ஸ் ப்ராசஸ் MSME மாவட்ட தொழில் மையம் இது மூலமாகவும் வேற அவங்களுக்கு வந்து எங்க சைட்ல இருந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் கொட்டேஷன்ஸ் வேற என்னென்ன பேப்பர்ஸ் இருக்கோ எல்லாமே கொடுத்து நாங்க வந்து அந்த லோன் கிடைக்கிற அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே சார். சார் இப்போ நியூ கஸ்டமரை அட்ராக்ட் பண்ற எந்த மாதிரி விஷயம்லாம் நீங்க உங்க சைடுல பண்றீங்க? சர்வீஸ் அண்ட் அக்யூரேசி ஆஃப் ரிப்போர்ட்ஸ் கைட்லைன் ஃபாலோ பண்றதுனால நம்ம ரிப்போர்ட் வந்து அக்யூரேட்டா கொடுக்குறோம். உங்ககிட்ட வர கஸ்டமரை எப்படி ரீடைனிங் பண்றீங்க? அதோட ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்ல முடியும்? அவங்களுக்கு தேவையான கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் 24/7 வந்து நாங்க அவங்க சப்போர்ட் கொடுக்குறோம். சார் இப்போ இருக்கிற உங்க பிசினஸ் ஆபரேஷன்ல டெக்னாலஜி எந்த விதமா உங்களுக்கு இம்பாக்ட் கொடுக்குறது? எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு டெக்னாலஜிஸ். பேஷண்ட் உள்ள வரதுல இருந்து நாங்க எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஸோ அதில் வந்து நேம்ல இருந்து என்ட்ரி போகிறது வந்து பார் கோடு. ஸோ எல்லாமே எங்களுக்கு வந்து டெக்னாலஜி அப்டேட்டட்ல இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் சாம்பிள் கலெக்ஷன்ஸ் பிடி வேக்குடைனன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூயார்க்ல வந்து அது இம்போர்ட் ஆகுது. அதான் வந்து யூஸ் பண்ணுற பிளட் கலெக்ஷனுக்கு. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்ல அட்வான்ஸ்டு மிஷின்ஸ் ஆட்டோமேட்டட் வரைக்கும் நாங்கள் அப்படி தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ என்ன வந்து அப்டேட்டாக நியூ மிஷின்ஸ் வருதோ ஸோ அந்த டெக்னாலஜிலாம் நாங்கள் அப்படி அடாப்ட் பண்ணிக்கிறோம். அந்த நியூ மிஷின்ஸ் வாங்கி நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம். ரெகுலேட்டரி ரெக்குவயர்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து NABL ISO ICMR இதெல்லாம் வந்து டாப் ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் தேவையானது அதுவும் நாங்கள் வச்சுருக்கோம். முனிசிபல் அல்லது வந்து கார்பரேஷன் அல்லது அந்த பஞ்சாயத்து அப்ரூவல் இருக்கு அந்த ப்ரெமிசஸ்க்கு அது நம்ம வாங்கிடுவோம். ஃப்ரான்ச்சைஸிலையுமே அது வாங்கிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்னு சொல்லிட்டு CEன்னு சொல்லிட்டு அந்த ரீஜனுக்கு அந்த எங்கேயோ அதை நம்ம வாங்கிடுவோம். அது சார் இப்போ ஃப்ரான்ச்சைஸ் எடுத்திருப்பாங்க அவங்களுக்கு உங்க சைட்ல இருந்து எந்த மாதிரி ட்ரைனிங் சப்போர்ட்ஸ்லாம் கிடைக்கும் சார்? அந்த ஃப்ரான்ச்சைஸி ரன் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ட்ரைனிங் சப்போர்ட் இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா ஒரு கஸ்டமர் கிளைண்ட்ஸ் பேஷண்ட் உள்ளே வராங்கன்னா அவங்கள்ட்ட வந்து எப்படி பேசணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், அடுத்து வந்து ஃப்ளபட்டமி, அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சாம்பிள் கலெக்ட் பண்ணணும், எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணணும், ரிப்போர்ட் வந்து அவங்களுக்கு எப்படி கொடுக்கணும், இப்படி வந்து ஒவ்வொரு இதுலையும் வந்து நாங்கள் அவங்களுக்கு வந்து பீரியாடிக்கலாக அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். டுடே இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டயக்னாஸ்டிக் ரிலேட்டடான எல்லா டாஸ்க்கையும் வந்து அவங்க மீட் அவுட் பண்ற அளவுக்கு வந்து அவங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு நல்ல எஃபெக்டிவ் ட்ரைனிங் கொடுத்துருவோம். சார் உங்களுடைய காம்படிட்டர்ஸ் யாரு? அவங்களை விட நீங்க எந்த விஷயத்துல தனித்துவமா இருக்கீங்க? எங்களுக்கு காம்படிட்டர்ஸ் ஃபியூ பிராண்ட்ஸ் இருக்காங்க, நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் லெவலில் இருக்காங்க. ஸோ அவங்களோட எந்த விஷயத்துல தனித்துவம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைசி எங்ககிட்ட எடுக்கிறவங்க அவங்களோட கம்பேர் பண்ணும் பொழுது நம்ம மெட்லாப்ஸ்ல ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறவங்களுடைய ப்ராஃபிட் ஷேர் வந்து அதிகம். அதனோட அவங்களுடைய ப்ராஃபிட் ரேஷியோ வந்து ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம் அவங்களோட கம்பேர் பண்ணும் பொழுது. இப்போ உதாரணம் இந்த 8.5 lakhs ஃப்ரான்ச்சைசி இப்போ எங்க காஞ்சிபுரம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரான்ச்சைசில பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்களுடைய பிசினஸ்னுடைய ரெவன்யூஸ் வந்து மேக்ஸிமம் வந்து அவங்களுக்கு போகிற மாதிரி தான் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ எங்ககிட்ட ஃப்ரான்ச்சைசி வரவங்க அவங்க வந்து நல்லா ப்ராஃபிட் பண்ணி அவங்க முன்னுக்கு வரணும், அவங்க டெவலப் ஆகணும். ஸோ அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி தான் அவங்களுடைய இன்கம் வந்து அதிகமாக நாங்கள் கொடுக்குறோம். சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சர் விஷயம் மெட்லாப்ஸ் இந்தியா இன்னொரு 5 to 10 years எந்த அளவுக்கு ரீச் சார்? மெட்லாப்ஸ் இந்தியா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து தமிழ்நாடு நமக்கு சவுத்தில் வந்து நல்லா ரீச் இருக்கு. இன் 5 to 10 yearsல பார்த்தீங்கன்னா எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் அண்ட் எவ்ரி தாலுக்குல வந்து நம்மளுடைய ஃப்ரான்ச்சைஸ் வந்து நிச்சயமா இருக்கும்.
தேங்க்யூ. ஸோ மெட்லாப்ஸ் இந்தியா ஃபவுண்டரான நம்ம மிஸ்டர் பீட்டர் விஜயகுமார் சார் கூட இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். தேங்க்யூ வெரி மச் சார் ஃபார் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ. இப்போ நம்ம கூட காஞ்சிபுரம் மெட்லாப் ஃப்ரான்சைசியோட மேனேஜர் இருக்காங்க. அவங்க கிட்ட ஃபர்தர் டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சார், உங்களை பத்தி சொல்லுங்க சார். மெட்லாப்ஸ் இந்தியா பிரான்சைசி வந்து காஞ்சிபுரம்ல ரமணாஸ் ஹோட்டல் பக்கத்துல கலெக்டர் ஆஃபீஸ் ஆப்போசிட்ல ஸ்டார்ட் பண்ணோம். நான் வந்து ஜாயின் பண்ணி 4 months ஆகுது. பாத்தீங்கன்னா மேம் வந்து இதோட பிரான்சைசி ஓனர் பாத்தீங்கன்னா டி அருணி, அவங்க வந்து மெடிக்கல் இஷ்யூனால இன்னைக்கு வர முடியல. நாங்க வந்து இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஃப்ரான்சைசி ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு நாள் சார் ஆகுது? இந்த பிரான்சைசி பாத்தீங்கன்னா ஜனவரி மந்த் 2024 ஸ்டார்ட் பண்ணோம் சார். ஸ்டார்ட் பண்ணி 7 months ஆகுது. இப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அதோட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி சார்? கொஞ்சம் ஸ்லோவா தான் இருந்தது. இப்போ ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரெகுலரா பேஷண்ட் வராங்க. அதனால இப்போ ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இன்கம். ஓகே. இப்போ இந்த ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து ஒரு வால்யூம் எவ்வளவு சார் உங்களால எடுக்க முடியும்? 8.5 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா ஒன் டே ஆவரேஜா ஒரு 5,000 வரும். 5 to 7,000 வரும். மந்த்லி பாத்தீங்கன்னா ஒரு 1.5 இந்த மாதிரி வரும். ஓகே, அப்போ ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் 1 yearலயே எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே. மெட்லாப்ஸ் இந்தியா எக்ஸ்பர்ட் இன் டயக்னோஸ்டிக் அவங்களுடைய ஃபவுண்டர் அண்ட் பிரான்சைஸ் மேனேஜர் கிட்ட நம்ம போதுமான டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். மேலும் விவரங்களுக்கு அவங்களுடைய வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.